நீலம் சட்டையை போட்டுட்டு உட்காந்துருப்பாரு பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா படத்தையும் வந்துட்டு தப்பாக தான் பண்ணுவாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கங்குவா படத்தோட ரிவ்யூ கொடுக்கறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் மக்களே. நேற்றே வந்துட்டு கம்யூனிட்டியில் வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கங்குவா படம் வந்துட்டு ஒரு நாள் கலெக்ஷன் வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்குன்னு அந்த போஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 58 crores மேலே வந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கு. அதை நான் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷம் தான் மக்களே. ஆனால் எனக்கு கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்துட்டு அது மொதல் நாள் கலெக்ஷன் வந்துட்டு இவ்வளோ வாங்கியிருக்காது, அதுக்கு மேலேயே தான் வாங்கியிருக்கோம். 100 கோடி கலெக்ஷன் வாங்கணும்னு நினச்ச மக்களே. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து இந்த அளவுக்கு வந்துட்டு கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கு. நெகட்டிவாக கொடுத்தே வந்துட்டு இவ்வளோ கலெக்ஷன் வாங்கியிருக்கு பாருங்கள். வேறு மாதிரி தான் மக்களே இந்த படம். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அண்ணன் வந்துட்டு தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு சூர்யா அண்ணனோட படம் வந்து. அதனால் நம்ம பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க ஒப்பீனியன் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அந்த பப்ளிக் ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தாங்க, நெகட்டிவும் சொல்லியிருந்தாங்க, பாசிட்டிவும் சொல்லியிருந்தாங்க. சில ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து ட்விட்டரில் வந்துட்டு போடுறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பாசிட்டிவாக பேசுகிறது வந்துட்டு எடுத்து போட மாட்டாங்க. மக்கள் தான் பேசியிருப்பாங்க, நெகட்டிவும் சொல்லியிருப்பாங்க, பாசிட்டிவும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, அந்த நெகட்டிவாக எடுத்து போடணும்னு வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன வேலைன்னு எனக்கே தெரியல மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது ஃபேன் வாரு. இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தமிழ் சினிமா எங்கே போகணும்னு நம்மளுக்கே தெரியல மக்களே. இவங்களே முடிச்சு விட்ருவாங்க தமிழ் சினிமாவை. அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோட்டுக்கும் இப்படி தான் செஞ்சாங்க. கோட்டு படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேறு மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த ட்விட்டரில் போயிட்டு டிசாஸ்டர் கோட்டு அப்படின்னு வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. யாரோட ஃபேன் நம்ம போய் பார்த்தா அதில் வந்துட்டு ரஜினி சாரோட ஃபேன்ஸும் இருந்தாங்க, அஜித் சாரோட ஃபேன்ஸும் இருந்தாங்க, சூர்யா அண்ணனோட ஃபேன்ஸும் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி டிசாஸ்டர் போட்டு ட்ரெண்டிங் ஆக்குறது. வேட்டைனுக்கும் இப்படி தான் பண்ணாங்க. இப்போ கங்குவா படத்துக்கும் இப்படி தான் வந்து ட்விட்டரில் வந்துட்டு டிசாஸ்டர் வந்துட்டு போடுறாங்க. அது எப்படி தான் டிசாஸ்டர்னு எனக்கே தெரியல மக்களே. வெளியாகி மொதல் நாளே அதுக்கிட்ட டிசாஸ்டர்னு வந்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறாங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல. இப்படி வந்துட்டு வன்மத்தை வந்து கக்குறாங்க. நானும் வந்துட்டு தளபதி அண்ணன் ஃபேன் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி. ஆனால் மற்ற ஆக்டரை வந்துட்டு தப்பாக பேசி எங்கள் அண்ணன் தான் வந்து பெரியவர் அந்த மாதிரிலாம் நான் வந்துட்டு எந்த வீடியோவில் வந்து சொன்னதும் இல்லை. எல்லாமே சமம், அதுதான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஆக்டரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஆக்டரும் படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க படம் நல்லா இல்லை, அந்த வன்மத்தை வந்துட்டு கக்குறாங்க. எங்கள் ஹீரோட உங்கள் ஹீரோ வந்துட்டு குறவு தான், அந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது மக்களே. இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவ்யூவும் இருக்கும், அந்த ஏட்டருக்கும் வந்துட்டு ஒரு பதில் சொன்ன மாதிரியும் இருக்கும் இந்த வீடியோ. அதனால தான் நான் இந்த வீடியோவே செய்கிறேன். ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வன்மத்தை வந்துட்டு கக்குறாங்கன்னு தெரியல. பார்க்க எனக்கே கடுப்பாகுது மக்களே. எப்படின்னா நான் முதலே சொல்லியிருப்பேன் பாருங்க, ஒருத்தர் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு நெகட்டிவும் கொடுத்துருப்பாரு, பாசிட்டிவும் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த நெகட்டிவை தூக்கி வந்து ட்விட்டரில் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, தப்பாக வந்துட்டு அசிங்கமாக வந்துட்டு ட்விட்டரில் வந்துட்டு போடுறது, சூர்யா அண்ணனோட ஃபேமிலியை திட்டுறது, சூர்யா அண்ணனை திட்டுறது. அது என்ன பொழப்பே எனக்கே தெரியல மக்களே, ஏன் இப்படி வந்து பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது மக்களே. மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு படத்தை வந்து திட்டுங்க, ஏன் வந்து சூர்யா அண்ணனையும் திட்டுறீங்க, அதுதான் எனக்கே தெரியல. அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தி இருந்தாரு. அவர் இல்லைன்னா இந்த படம் வந்துட்டு ஓடி இருக்காரு. ஏன்னா அவரு தான் இந்த படத்தை ஃபுல்லா வந்துட்டு தூக்கி நிறுத்தி இருக்காரு. அவரோட நடிப்பு வேற மாதிரி மக்களே. கண்டிப்பா நீங்க போய் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவரோட நடிப்பு எப்படி நடிச்சிருக்காருன்னு. சில பேர் வந்து சொல்றாங்க எப்படின்னா ரொம்ப வந்து கத்துறாருன்னு வந்து சொல்றாங்க. ஆனா நான் வந்து ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், படத்துக்கும் அந்த வீடியோக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதை நான் சொல்றேன். எப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு பிரசிடென்ட் ஆகுறாங்க அந்த ஏரியாக்கு. அப்ப வந்துட்டு அவங்க வந்து அந்த உறுதிமொழி எல்லாம் எடுப்பாங்க பாருங்க, அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ட்ரைபல்ல சேர்ந்த ஒருத்தவங்க தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, வந்துட்டு அந்த ட்ரைபலோட அந்த பாட்டை வந்து பாடியிருந்தாங்க. ரொம்ப கத்தி வந்து பாடியிருந்தாங்க. நான் அந்த வீடியோ நான் பார்த்துருந்தேன். இப்போ நான் இந்த படத்துக்கு நான் லிங்க் பண்ணுறேன் பாருங்க. நம்மளுக்கு தெரியாது அந்த காலம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. அப்போ சில ட்ரைபல் வந்துட்டு கத்த மாட்டாங்க, சாந்தமா இருப்பாங்க. அந்த சண்டை போடுறது நேரத்துலயா இருக்கட்டும், ஒரு விஷயம் செய்யறதா இருக்கட்டும். ஆனா சில ட்ரைபல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு கத்தி சண்டை போடுவாங்க. இப்போ இந்த கங்குவா படத்துலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு சூர்யான்னு ஒரு ட்ரைபல்ல சேர்ந்தவர் தான். அவர் வந்து ரொம்ப கத்தி தான் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு சிவா சார் வந்துட்டு எடுத்திருக்காரு. ரொம்ப கத்தி அந்த மாதிரி ஃபைட் பண்றது, அப்பதான் அவங்களோட அந்த பவரை காட்டுறது வந்து ரொம்ப இருந்துச்சு மக்கள். ஆனா இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே சத்தம் இல்லாம தான் வந்து பேசுறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. அதனாலதான் சிவா சார் வந்துட்டு அந்த காலத்தோட எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும்.
அது நான் வந்து குத்தம் சொல்லேன். அது வச்சு ஒரு நெகட்டிவாக வந்து சொல்கிறதா இருக்கட்டும், ஏன் ரொம்ப கத்துற இவருக்கு நடிக்க தெரியாதா அப்படின்னு வந்துட்டு கேட்குறதா இருக்கட்டும். சொல்கிறவனுக்கு முதல் நடிக்க தெரியுமான்னு நம்மளுக்கு தெரியல மக்களே. சூர்யானை வந்துட்டு இத்தனை வருஷம் வந்து இருக்கார். சூரியனை போட்டெல்லாம் எப்படி நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதிலலாம் எப்படி நடிச்சாரு பாருங்க. அவருக்கு வந்து நடிக்க தெரியாதுன்னு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க மக்களே. இதை நான் சொன்னோன்னு இருந்தேன், அதனால தான் சொன்னேன். சண்டை போட்டாலும் அது நல்லா இருந்துச்சு. சில பைத்தியக்காரங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் வீடியோ பண்ணுவானுங்க, கடுப்பாக தான் ஆகும். எனக்கு வந்து சூர்யா அண்ணனை மட்டும் நான் சொல்லல மக்களே, தளபதி அண்ணனை தான் நான் சொல்கிறேன். தளபதி அண்ணனோட படம் எது வந்தாலும் இந்த மாதிரி வந்துட்டு வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சூர்யா அண்ணனோட படம் வந்துச்சுன்னா தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து வன்மத்தை கக்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கக்கவே வேணாம், யாரையும் வந்துட்டு வன்மத்தெல்லாம் கக்க வேணாம். ஒருத்தர் வந்து கட்டது செஞ்சா நம்ம வந்து நல்லதே செஞ்சுட்டு போயிடணும். அதுதான் நான் வந்து சொல்றதா இருக்கு இந்த வீடியோல. இந்த படம் நல்லா இதுதான் இருக்கு மக்களே. இவங்க அடிக்கிற மாதிரி இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த படம் பாத்தீங்கன்னா வந்துட்டு 2 பாட்டா வந்துட்டு எடுக்கிறாங்க. அதனால வந்துட்டு மொதல் பாட்டை வந்துட்டு ரொம்ப இழுத்துட்டாங்க. அதுதான் ரொம்ப பிரச்சனையாச்சு இந்த படத்துக்கு. கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்விட்டரில் ஃபேஸ்புக்கிலலாம் வந்துட்டு அந்த போஸ்ட்டை வந்து போட்டுட்டாங்க. இந்த ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வெறியாக வந்து வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. எந்த படம் வந்தாலும் அந்த ஸ்பாயிலரை வந்து போட்டுடணும். அவனுங்க பார்த்துட்டானுங்க, மற்றவனுங்க பார்க்கக்கூடாது, போட்டுருணும். அதுதான் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஃபேஸ்புக்கிலலாம். கார்த்திக் சார் வர எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்பாயிலராக ஆயிடுச்சு. அந்த கிளைமேக்ஸில் செம்மையாக முடிச்சிருப்பாங்க. புது காலத்தையும் பழைய காலத்தையும் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு கனெக்ட் பண்ணி கிளைமேக்ஸை செம்மையாக முடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக பட்டு வந்துச்சு, நான் போய் பார்ப்பேன். கண்டிப்பாக அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த படத்தோட கலெக்ஷனும் வாங்கணும். 300 350 crores வந்துட்டு இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் வந்துட்டு கலெக்ஷன் வாங்கினாங்க எனக்கு சந்தோஷம் தான். எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. சிவா சாரும் வந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த காமத்து படம், இந்த சென்டிமெண்ட் படம் அந்த மாதிரி எடுத்த ஒருத்தர் தான் டோட்டலாக வேறு மாதிரி மாறி ஃபேண்டஸியாக வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த படத்தில் வந்துட்டு விஎஃப்எக்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து தரமாக வந்து பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. விஎஃப்எக்ஸ் வேற லெவலு. மொதல் வாட்டி நம்ம பார்க்கும்போது நம்மளே வந்துட்டு அந்த உலகத்துக்கே போயிட்டோம். அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. நான் ஏன் இப்படி ரிவ்யூ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு படிப்படியாக நம்ம வந்துட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை, நான் அப்படியே வந்துட்டு நான் சொல்கிற மக்களே. கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கணும் இந்த படத்தை. முக்கியமாக சூர்யான்னு தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்தியிருக்காரு. வேற மாதிரி மக்களே, வேற மாதிரி. அவரோட நடிப்புலாம் அந்த மாதிரி இருக்கும். அவர் கத்தி சண்டை போடுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளுக்கும் அந்த வெறி வரும் பாருங்க அவர் கத்தி பேசும்போது, ரொம்ப நல்லா இருந்துச்சு மக்களே. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புது காலமும் இருக்கும், பழைய காலமும் இருக்கும். அது ஒரு அளவுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. சிவாசரம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அந்த புதுசாக வந்துட்டு அந்த கான்செப்ட் வந்து பண்றாங்க. நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அடிச்சு படமே இப்போ ஓடுமான்னு எனக்கே தெரியல மக்கள். அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தா தமிழ் சினிமா வந்துட்டு இவங்களே முடிச்சு விட்டுருவாங்க மக்களே. ஏன்னா இந்த படத்துக்கு செஞ்சால் அடுத்தடுத்த படத்துக்கும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஃபேன் வார் வச்சு படத்தை வந்து முடிச்சு விட்ருவாங்க. எதுக்கு தான் இந்த ஃபேன் வார் வருதுன்னு எனக்கே தெரியல. இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மக்களே. ஆனால் திருந்த மாட்டாங்க. இப்போ கூட ட்விட்டரில் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மட்டும்தான் வந்து டாப்பில் இருக்கணுமா, மற்ற ஹீரோலாம் வந்துட்டு கீழே தான் இருக்கணுமா மக்களே. அதனால தான் வந்துட்டு எங்கே வந்துட்டு நெகட்டிவ் பாயிண்ட் கொடுப்பாங்க, எங்கே வந்துட்டு நெகட்டிவ் பாயிண்ட் போடுவாங்க, எங்கே வந்து பேசுவாங்க, அதை எடுத்து நம்ம ட்விட்டரில் போட்டுடலாம், ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறலாம். நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய மக்களும் பார்ப்பாங்க. அப்போ போக மாட்டாங்க இந்த படத்துக்கு. அந்த மாதிரி வந்துட்டு வச்சு தான் பண்ணுறாங்க. எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சில நெகட்டிவ் இருக்குது இந்த படத்துக்கு. எப்படின்னா ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சிவா சார் வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்துட்டு கேரக்டரை வந்துட்டு ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ அதுன்னு எனக்கு தோணுச்சு. டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. பட்டு எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல. பேன் இந்தியன் படம் வந்தாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது பட்டு எடுக்கணும்னு எடுக்கிறாங்களா அது தெரியல மக்களே. ஒரே படத்தில் முடிச்சிடலாமே, ஒரே படத்தில் முடிச்சா வேற மாதிரி இருந்திருக்கும் இந்த படம். இந்த கார்த்திக் சார்லாம் வரதெல்லாம் வந்துட்டு நடுவில் வச்சு வேற மாதிரி சம்பவம் பண்ணி விட்டா செமையாக இருந்திருக்கும் இந்த படம். இந்த படத்தில் நடித்த கேரக்டர் வந்துட்டு ஒழுங்காக வந்து டிசைன் பண்ணலையோ அதுதான் எனக்கு தோணுச்சு. எப்படின்னா டிஷா பட்டானி அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோனி. அவங்க வந்துட்டு இந்த புது காலத்தில் மட்டும்தான் வருவாங்க. டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு அவங்களோட ரோல். இல்லாது கூட படம் ஓடும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சீனில் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரோலாக வந்து கொடுத்துருக்கலாம். தெரியல மக்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நம்ம மாற்றிருக்கலாம். இப்போ இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புத்தம் சொல்கிறதுக்கே போய் படத்தை போய் பார்க்குறாங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல மக்களே. படம் பார்க்கணுமா, நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குறோம், அதுக்காக தான் நம்ம போய் படம் பார்க்குறோம். புத்தத்தை சொல்கிறதுக்கே போயிட்டு படம் பார்த்து அந்த மின்னுக்கு நின்றுக்கிட்டு இந்த ரிவ்யூ கேட்குறாங்க பாருங்க. அவங்ககிட்ட வந்துட்டு பேட் காமெனா வந்து சொல்லணும். அப்போ தான் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகும், நம்ம ஃபேஸ் வந்து ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னு செய்கிறாங்கன்னு தெரியல.
நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஒரு தாத்தா இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா படத்துக்கும் வந்துட்டு நெகட்டிவாக தான் ரிவ்யூ கொடுப்பாரு. முடி வந்து இப்படி இருக்கும், கண்ணாடி போட்டிருப்பாரு. ஏன் அவரை கூப்பிட்டு வச்சுட்டு ரிவ்யூ பண்ண வைக்கிறாங்கன்னு தெரியல மக்களே. ஏன்னா அவர் எல்லா படத்துக்கும் வந்துட்டு நெகட்டிவாக தான் சொல்கிறாரு. அவர் ஃபேமஸ் ஆகிட்டார், அவரை எடுத்துகிட்டு வச்சு அவர் ரிவ்யூ பண்ணி அவங்க சேனல் வந்து ஒரு பெரிய சேனல் ஆகணும்னு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்துட்டு என்ன பொழப்பே எனக்கே தெரியல மக்களே. நான் பார்க்கும்போது எனக்கே கடுப்பாகுது. இதெல்லாம் நான் பேசணுன்னால தான் இந்த வீடியோவே நான் பண்ணேன். இது வந்துட்டு பாதி ரிவ்யூ இருக்கும், என்னோடய ஆதங்கம் பாதி இருக்கும், அதுதான் இந்த வீடியோ மக்களே. நானும் நினச்சேன் ரிவ்யூ பண்ண வேணாம்னு நினச்சேன். என்னோடய மைண்ட் வந்துட்டு கேட்கல மக்களே, அந்த ரிவ்யூ கொடுக்கணும். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ஆள் பார்த்தா கூட எனக்கு திருப்தி தான். ஏன்னா அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல படம் மக்களே, நல்ல படத்தை வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லி இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி படம் வருமானு எனக்கே தெரியல. புதுசாக ட்ரை பண்ணுற படம்லாம் எதுவுமே வராது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் உழைப்பு வந்து நம்மளுக்கு தெரியுது. அசால்ட்டாக நம்ம சொல்ல முடியாது மக்களே, படம் நல்லா இல்லை, படம் நல்லா, குப்பை. சிவா சார் வந்து குப்பைன்னு சொல்கிறாங்க. குப்பை சொல்கிறவன் வந்துட்டு எடுக்க முடியுமா படத்தை? அவன் எடுக்க முடியுமா? இவ்வளோ காசு கொடுத்து அவன் எடுக்க முடியுமா? அந்த விஎஃப்எக்ஸ் வர வைக்க முடியுமா? அந்த விஷுவல் வர வைக்க முடியுமா? அந்த இடத்த வர வைக்க முடியுமா? அந்த கதையை கொண்டு வர முடியுமா? எதுவுமே முடியாது. வாய் இருக்குன்னு பேசுகிறாங்க, ட்ரெண்டிங்காக ஆகணும்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க மக்கள். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபேன் வாராக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஒஃபிஷியலாக வந்துட்டு போஸ்ட் போடுறாங்க பாருங்கள், இந்த படத்தோட குழு வந்து போடுறாங்க பாருங்கள். அந்த போஸ்ட்டில் வந்து கீழே போயிட்டு காமெண்ட் போடுறதா இருக்கட்டும், நல்லா இல்லை, மட்டமாக இருக்குது, அல்ட்ரா ஃப்ளாப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாருங்கள். அவனுங்களாம் இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க பாருங்கள். பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூவும் இருக்குது. பாசிட்டிவ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெகட்டிவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூக்காரங்க இருக்காங்க பாருங்க, நீலம் சட்டையை போட்டுட்டு உட்காந்துருப்பாரு பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா படத்தையும் வந்துட்டு தப்பாக தான் பேசுவார். அமரன் படத்துக்கும் தப்பாக பேசினார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கும் விடுவாரா? இந்த படத்தையும் வந்து தப்பாக பேசினார். அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடித்த ஹீரோவோட ஃபேமிலியே இழுத்துருவார். அந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர் தான். அவருக்கு போய் நிறைய பேர் பார்க்குறீங்க. எங்கள் மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுலாம் வந்துட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிறதுலாம் வந்துட்டு போராக இருக்குது, அவங்க சொல்கிறதுலாம் வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருக்குன்னு பார்த்து அவங்கள வந்து வியூஸ் ஏற்றுறீங்க. மக்களே, நீங்கள் பண்ணுற வேலை தான் வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு வியூஸு நல்லா வந்து திருப்புறம் அந்த கெட்ட இது தான் வந்து செய்கிறாங்க. இது என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. நல்ல ரிவ்யூ சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெகட்டிவும் சொல்லுவாங்க, பாசிட்டிவும் சொல்லுவானுங்க. அந்த மாதிரி சொன்னாவே எனக்கு வந்து திருப்தி தான் மக்களே. ஏன்னா இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் சொல்லலாம், பாசிட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் இல்லாத படம் எந்த படமும் இல்லை மக்களே. பாசிட்டிவ் இருக்குது. விஎஃப்எக்ஸ்லாம் அந்த மாதிரி தரமாக பண்ணியிருக்காங்களே, அதெல்லாம் பாசிட்டிவ் மக்களே. அப்படி ரியலாக இருந்துச்சு. அந்த உலகத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ரியலாக. நம்மளோட மக்களே வந்துட்டு போய் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நெகட்டிவாக வந்துட்டு சொல்கிறவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க, பாசிட்டிவாக சொல்கிறவங்களுக்கு வந்து ஆதரவுலாம் கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல மக்களே, ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்கன்னு. நிறைய விஷயம் மக்களே, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லை மக்களே, இந்த மாதிரி நிறைய சேனல் இருக்குது, ரிவ்யூ இருக்காருங்க பாருங்கள் மக்களே. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய சேனல் இருக்குது நம்ம யூடியூப்பில். எப்படின்னா நெகட்டிவாக போட்டு வியூஸை வாங்குறதுக்கு நிறைய சேனல் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. நெகட்டிவே நம்ம போடுவோம், வேறு மாதிரி நம்ம நெகட்டிவ் பண்ணுவோம், அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும், நம்ம மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பண்ணுறாங்க பாருங்கள். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும்னு அந்த மாதிரி பண்ணுறாங்களா, படம் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்துட்டு தோணுச்சுன்னு எனக்கே தெரியல மக்களே. அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. எல்லா படத்துக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு படத்துக்கு பண்ணாமல் பரவாயில்ல, எல்லா படத்துக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க டைரக்டர் சிவா இருக்காரு பாருங்க, அவர் வந்துட்டு படம் எடுக்கிறதுக்கே வந்துட்டு லாய்க்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பேசுகிறவங்க படம் எடுக்க முடியுமா மக்கள்? அதான் நான் கேள்வி. அவர் வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காரு பாருங்க. அவரோட மிந்தி படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காமத்து படம், சென்டிமெண்ட் படம் அப்படி தான் இருந்துச்சு. அவர் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி மாறி ஃபேண்டசி படத்தை வந்து எடுத்திருக்காரு, அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருக்காரு. அது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நம்ம ஒரு சல்யூட் பண்ணிடணும் மக்களே. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து நல்லா பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது. சில பேருக்கு வந்துட்டு இந்த படம் ரொம்ப பெரிய படம், ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு. சில பேருக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு வந்துட்டு வேணிக்கும் நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்குது மக்களே. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 கதை நடக்குது. ஒன்று வந்துட்டு பழைய கதை, ஒன்று வந்து புது கதை. பழைய கதையும் புது கதையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது தான் இந்த படம் மக்களே. அது நல்லா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கனெக்ட் பண்ணியிருந்தா இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும் மக்களே. சூர்யா அண்ணன் வந்து 2 கேரக்டர்லேயும் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு அந்த பழைய காலத்து சூர்யா அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிரட்டி விட்டுருந்தாரு அவரோட ஆக்டிங்க. அந்த கத்துற சீன்லாம் அப்படி இருக்கும் மக்களே. அது மட்டும் இல்லை, ஃபைட் சீன்லாம் வெறி தோணும் மக்களே. இந்த படத்தில் வந்துட்டு கொஞ்சம் சீன்லாம் நிறைய ஃபைட் சீன் வரும், வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும், 500 பேரை வந்துட்டு சூர்யானை வந்து தடுக்குவார், வேற மாதிரி இருக்கும். அந்த காட்டுக்கு போய் தடுக்குவார்.
எப்படின்னா நிறைய விஷயம் வந்து பண்ணுவாங்க, வேறு லெவலில் இருக்கும் மக்களே. அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது செம்மையாக வந்து பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு சூர்யானோட இன்ட்ரோ சீனு, அந்த பழைய காலத்திலோட அந்த ஒரு இன்ட்ரோ சீன் வரும், அது வேறு மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இன்ட்ரோ வந்துட்டு அந்த கிளிப்ஸில் வந்து விட்டுருந்தாங்க பாருங்கள், கங்குவா படத்தோட இந்த கிளிப்ஸ் வந்து வெளியாக வந்துச்சு பாருங்கள். அப்போ வந்துட்டு சூர்யாவனை வந்துட்டு கேமரா கிட்ட வருவார் பாருங்கள், நலமானு கேட்பார் பாருங்கள். அந்த சீன் தான் இந்த படத்தோட இன்ட்ரோ மக்களே. வேற மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு ஃபைட் நடக்கும், அதெல்லாம் வெறித்தனம் மக்களே. அப்புறம் வந்துட்டு தண்ணி கப்பை இருக்கும், அங்கே ஒரு ஃபைட் நடக்கும், அங்கெல்லாம் கிளைமேக்ஸ், அது வெறித்தனமாக இருக்கும். அது வேறு லெவலில் மக்களே. விஷுவல்லாம் வேறு மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த பழைய காலத்தில் வந்துட்டு 5 ஊர் இருக்கும். அந்த 5 ஊரில் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த மக்களோட அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்க எப்படி வாழுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு செம்மையாக வந்து காட்டியிருந்தாங்க மக்களே. அங்கே இருக்கிற அந்த வெதராக இருக்கட்டும், அதெல்லாம் காட்டியிருந்தாங்க, டெம்பரேச்சர் காட்டியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து காட்டியிருந்தாங்க மக்களே. அப்புறம் வந்துட்டு பனி காலத்தை வந்து காட்டியிருந்தாங்க. அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா 25 பெண்கள், அப்புறம் வந்துட்டு 15 ஆண்கள் ஃபைட் பண்ணுவாங்க. பெண்கள் வந்துட்டு ஆண்களை வந்துட்டு செம்மையாக அடிச்சு சாவடிச்சிருவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வெறித்தனமாக இருந்துச்சு. ஒரு சீன்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், இந்த பழைய காலத்தையும் புது காலத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க, அதுதான் இந்த படம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சூர்யானை வந்துட்டு ஒரு ட்ரைபலுக்கு வந்துட்டு தலைவராக இருப்பார், அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு காப்பாற்றுறாரு. அதுதான் அந்த பழைய காலத்திலோட அந்த கதை. புது காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூர்யானை வந்து ஒரு எப்படின்னா பாண்டி ஹண்டராக இருப்பார். பாண்டி ஹண்டர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போலீஸுக்கு உதவு பண்ணுற ஒரு ஆளாக இருப்பார். அது மட்டும் இல்லை மக்களே, இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த சின்ன பையன் நடிப்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. அவன் வந்துட்டு பழைய காலத்துலேயும் இருப்பான், புது காலத்துலேயும் இருப்பான். அவன் தான் வந்துட்டு சேர்க்குவான் அந்த கதையை. அது நல்லா இருந்துச்சு. அது நம்ம பார்க்கும்போது அது எமோஷனாக வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காரு சிவா சார், செம்மையாக இருந்துச்சு. அது நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்கும் மக்களே. அந்த பாட்டுக்கும் அந்த சீனுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பையன் வந்து அழகாக கனெக்ட் பண்ணுவான், அவனோட கேரக்டரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சின்ன பையனும் சூர்யானும் ஒரு காட்டுக்கு போவாங்க, அங்கே வந்துட்டு சர்வைவ் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம், வேறு லெவலில் மக்களே. இந்த படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்ல படம். கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் ஃபுல்லாக இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன் மக்களே. ஏன்னா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், சல்யூட் பண்ணணும். வேறு மாதிரி மக்களே, இந்த மாதிரி கதையில் வந்துட்டு இதுக்கு மேலே வரமான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க, இதுக்கு மேலே வரமான்னு தெரியல. அடித்து புதுசாக வந்து ட்ரையே பண்ணாத போயிடுவாங்க மக்களே. ஜஸ்டிக் ஃபார் கங்குவா, இதை வந்து ட்ரெண்டிங்காக ஆக்கணும் எக்ஸில். ஜஸ்டிக் ஃபார் கங்குவா மக்களே. இந்த படமே அவங்களுக்கு பிடிக்கலன்னு நம்ம எப்படி எடுக்கணும் அது எனக்கு தெரியல. இந்த மாதிரி மக்களே பல பிரச்சனை இந்த படம் சுற்றி வந்துட்டு பல பிரச்சனை வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க. சில பேருக்கு வந்துட்டு பூர்த்தி ஆகிருக்காது, சில பேருக்கு வந்து பூர்த்தி ஆகிருக்கும் மக்களே. அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நான்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படம்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன் மக்களே. ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சோமா அந்த படத்தில் வந்துட்டு அது வராது. அதனால் நம்ம வந்துட்டு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு படம் பார்க்கக்கூடாது மக்களே. படம் நல்லா இருக்குன்னு நினச்சி படத்தை பார்த்தா அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு மக்களே. இது என்னோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு நம்ம வந்து வன்மத்தை வந்து கக்கக்கூடாது, அது நான் சொல்லிக்கிறேன். வன்மத்தை கக்கிறதுனா எப்படின்னா பார்த்தீங்கன்னா கட்டாவத்தில் பேசுறது, சூர்யானோட ஃபேமிலி திட்டுறது, படமே நல்லா இல்லை, ஃப்ளாப்பு, ஒரு நாளே அவனுங்களுக்கு எப்படி ஃப்ளாப்புன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கே தெரியல மக்களே. மிந்திலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ரிவ்யூவே இல்லை, ரிவ்யூ பண்ணுறவே ஆளே இல்லை மக்கள். யூடியூப்லேயும் ஆள் இருக்க மாட்டாங்க ரிவ்யூ பண்ணுறது. மக்கள் போய் படத்தை பார்த்து எத்தனை வாட்டி பார்க்குறாங்க, எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு படம் விளையாடுறதுக்கு முன்னே வந்துட்டு டிசாஸ்டர்னு போட்டுடுறாங்க. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல மக்கள். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு போக நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்குமானே தெரியல மக்கள். அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொல்கிறவன் வந்துட்டு ஒரு படம் எடுத்தால் தான் அவனுக்கு தெரியும், வாய் இருக்குன்னு வந்துட்டு என்ன வேணால் பேசலாமே மக்களே. அதுதான் எனக்கு தெரியல, என்ன இந்த பொழப்பு. கடுப்பாகுது மக்களே, எனக்கே கடுப்பாயிருச்சு இந்த வீடியோ செய்கிறதுக்கு. ரிவ்யூ பேசலான்னு எடுத்தால் தேவையில்லாத அவனுங்க பேசி அதை நான் பார்த்து அதை வந்து உங்ககிட்ட சொல்லி கடுப்பாகுது மக்களே. இதில் நெகட்டிவ் இருக்குது தான், ஆனால் வந்துட்டு இவங்க அடிக்கிற மாதிரி நெகட்டிவ் இல்லை மக்களே. நான் எத்தனை வாட்டி நான் சொல்லுவேன், இதில் வந்துட்டு அவ்வளோ நெகட்டிவ் இல்லை, நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த சத்தம் போடுறாங்க அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து குத்தலாம் சொல்ல மாட்டேன் மக்களே. ஏன்னா அவங்க ஒரு ட்ரைபல், அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தி தான் அவங்க சண்டை போடுவாங்க. அதை நான் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக நம்ம சொல்ல முடியாது. சவுண்டும் நல்லா தான் இருந்துச்சு. டிஎஸ்பி செம்மையாக மியூசிக் போட்டிருந்தாரு. ஒரு பாட்டு வந்த சீன்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டிஎஸ்பி வேறு லெவல் மக்களே. பிஜிஎம் செம்மையாக போட்டிருந்தாங்க, வேற மாதிரி மக்கள். தியேட்டரில் பார்க்கும்போது சூர்யானு ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த படத்துக்கு வந்து உழைச்சிருக்காரு.
ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு மக்களே. கடைசியில் நம்மளுக்கு தெரியும் 6 பேக்லாம் வர பாருங்க, வேற மாதிரி இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் வெறித்தனமாக இருந்துச்சு. பாபி டியோல்ஸ் இருக்காரு பாருங்க, அவர் வர்ற என்ட்ரி சீனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதை வந்து செம்மையாக வந்து காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை மக்களே, எதுக்கு தான் போய் வந்து ரிவ்யூ வந்துட்டு கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மைக்கை தூக்கிக்கிட்டு யூடியூப்காரங்க இருக்காங்க, மைக்கை தூக்கிக்கிட்டு போயிட்டு ரிவ்யூ கேட்குறது. உனக்கு வியூஸ் வர்றதுக்காக தான் நீ போய் ரிவ்யூ கேட்குற. நெகட்டிவாக வந்துட்டு அவங்க சொன்னால் உனக்கு வந்து உன் சேனலில் இருக்கிற வியூஸ் வந்து மேலே போகும். ஏன்னா நிறைய பேர் மக்கள் வந்து பார்க்குறாங்களே, அதனால தான் நீங்கள் வேணிக்கும் போயிட்டு அந்த ரிவ்யூ கேட்டு அதுவும் வந்து குறிப்பாக நெகட்டிவாக வந்து போட்டால் நல்லா வரும்னு அந்த மாதிரி போடுறீங்க. இதெல்லாம் என்ன இதுன்னு எனக்கே தெரியல மக்களே. போடலாம், நெகட்டிவாக போடலாம், பாசிட்டிவாக போடலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வியூஸ் வரணும்னு வந்துட்டு நெகட்டிவாக வந்துட்டு பேசுகிறது, நெகட்டிவாக வந்து போடுறது என்ன தான் எனக்கே தெரியல மக்களே. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் தான் ரொம்ப பிரச்சனை மக்களே. யூடியூப்பில் வந்து தேவையில்லாத ரிவ்யூலாம் வருது, எனக்கே புரியல. அவங்க ஃபேமிலியெல்லாம் இழுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே செய்கிறாங்க. ரிவ்யூன்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியெல்லாம் இழுக்கிறாங்க. நீ ரிவ்யூன்னா நீ என்ன சொல்லணும்? டெக்னிக்கல் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குது, டைரக்ஷன் பண்ணது எப்படி இருக்குது, காஸ்டியூம் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குது, அந்த படத்தோட ஹீரோட நடிப்பாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்தோட நடிப்பு எப்படி இருக்குது, அதுதான் நம்ம சொல்லணும். ஆனால் இவனுங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு தேவையில்லாமல் அவங்க ஃபேமிலியை இழுக்கிறது, இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்ன பொழப்பே எனக்கே தெரியல மக்களே. எனக்கே புரியல மக்கள், என்ன சொல்கிறது எனக்கே புரியல. படத்தோட அந்த சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு வேற மாதிரி வந்து எடுத்து வச்சிருக்காரு மக்களே. விஷுவலு ஒரு இடத்த காட்டுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வேற மாதிரி மக்களே. வெற்றி பழனிசாமி அவர் தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரோட அந்த ஸ்டைல் மக்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி படம் வரணும் மக்களே. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசாக ட்ரை பண்ணணும். இவங்க சொல்கிறாங்கன்னு வந்துட்டு நிறுத்தக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுசாக நம்ம கொண்டு வரணும். ஏன்னா எப்பயும் நம்ம வந்துட்டு பழசையை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால் எங்கேயுமே நம்ம வந்துட்டு தெரியாது. கண்டிப்பாக புதுசாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கங்குவா படம் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய படம் வரணும் இந்த மாதிரி, நல்லா இருக்கும் மக்களே. கண்டிப்பாக போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் வந்துட்டு தனித்தனி ஒப்பீனியன் இருக்குது. இப்போ எனக்கு ஒப்பீனியன் வந்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் போய் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு உங்களுக்கு தெரியும். மற்ற ரிவ்யூவை பார்த்து போட்டு படம் நல்லாலும் அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த படம் தெரியாது, எப்படி இருக்குன்னே தெரியல. அவங்க சொல்லி அதை நம்பி நீங்கள் போகாமல் இருந்தால் உங்களுக்கு தான் வந்துட்டு நஷ்டம். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை வந்துட்டு லேப்டாப்லேயோ ஃபோன்லேயோ பார்க்குற ஒரு படம் இல்லை. இந்த படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தேட்டரில் ஒரு வாட்டி பார்த்துடணும், இல்லாட்டி 2 வாட்டி பார்த்துடணும். அடுத்தது நான் 3Dயில் போய் பார்க்க போகிறேன். 3D எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்டி நம்ம தமிழ் சினிமா வந்துட்டு ஒரு 3Dயில் வர வச்சுருக்காங்க இந்த படம் தான் மக்களே. 3Dயில் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்கும் மக்களே, கிட்ட தெரியும், வேறு மாதிரி இருக்க போகுது. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். வேறு மாதிரி இருக்கும். 2வது வாட்டியும் புது காலத்தை காட்டுவாங்க, பழைய காலத்தையும் காட்டுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு பழைய காலம் தான் மக்களே. அது வந்து செமையாக வந்து பண்ணியிருந்தாங்க. புது காலமும் நல்லா இருந்துச்சு. நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தை நடிச்சிருந்தாங்க. அவங்கள ரோல் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய எலிமெண்ட் இருக்குது மக்களே இந்த படத்தில், நிறைய எலிமெண்ட் வச்சு செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த படத்தில் அவளை இல்லை, இருந்தாலும் அடிக்கிறாங்க, வன்மத்தை கேட்குறாங்க. இது வந்துட்டு சரியில்லை, கண்டிப்பாக மாற்றிக்கணும். பாப்போம் மக்களே, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, எவ்வளோ வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு கலெக்ஷன் வாங்க போகுது, எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள் படத்தை. யாரோட ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க படம் பார்க்காம. கண்டிப்பாக போய் பாருங்கள் மக்களே, உங்களுக்கு பிடிக்கும். வேறு மாதிரி படம், வெறித்தனமான படம். சூர்யானோட ஆக்டிங்க்கு வந்து இந்த படம் வந்து ஒரு தீனியாக இருக்கும். அப்படி நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாபி டியோல் சார் வந்துட்டு நல்லா நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இடம், அந்த காஸ்டியூம் எல்லாம் வேறு லெவல் மக்களே. கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த உலகத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிருவார் சிவா சார். செம்மையாக இருந்துச்சு. வெறித்தனம் மக்களே, படமே வெறித்தனம். கொஞ்சம் நெகட்டிவ் இருந்தாலும் இந்த படம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம காமெண்ட் வந்து சொல்லுங்கள் மக்களே, நானும் பார்க்க போகிறேன். இதுதான் என் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு நீங்கள் இந்த காமெண்ட் சொல்லுங்கள் மக்களே, நான் பார்க்க போகிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறையா வீடியோ இதே மாதிரி நம்ம சேனல் வரப்போ வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்ங்க மக்களே.